ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சீரகம் சோம்புலாம் இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 கிலோ மீன் எடுத்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. 6 வரமிளகாய் எடுத்துக்குங்க. காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 2 சேர்த்துக்கலாம். 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு. ஒரு பாத்திரத்தில் அந்த மீனை போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. உப்பு மீனில் நல்லா ஒட்டணும், எல்லா இடத்துலையும் ஒட்டணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வைங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்சியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, வரமிளகா, சோம்பு, சீரகம், வர கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. இந்த மாதிரி மசாலாவை நைஸாக அரைச்சி வச்சுக்குங்க. இப்போது மீன் 5 மினிட்ஸ் உப்பில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சிருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா மீனில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் மீனில் எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை ஆகிருக்கு. இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். நம்ம மூடி வச்சிடலாம். பேனில் எண்ணெய் எடுத்துக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மசாலா கலக்கி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை எண்ணெயில் போட்டுடலாம். ஒன் சைடு வெந்துருச்சு, திருப்பி போட்டுடலாம். இப்போது சுவையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.